ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இப்போ இலங்கையில் நெடுந்தீவில் இருக்கிறோம். நெடுந்தீவில் குறிப்பாக இந்த நெடுந்தீவில் மற்ற பகுதிகள் எல்லாமே நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். நேற்று தீவுன்ற ஒரு பக்கத்தை நாங்கள் பார்த்துனாங்க. இந்த டெல்ஃப்ட் பேர் வரத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த தீவு இலங்கையினுடைய சப்த தீவுகள், அதாவது 7 தீவுகள், மெயினான தீவுகள் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த தீவு இருக்குது. ஸோ இந்த தீவு பகுதிகள் இலங்கை ஒட்டுமொத்தமாக முதல் போர்த்துகீஸ், பிறகு டச், அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் எல்லாருமே ஆண்டிருக்கணும். அதே நேரத்தில் டச் இந்த இடத்த ஆளுகை செய்யல. ஹொலாந்து இருக்கு தானே, ஹொலாந்தில் ஒரு சிட்டின்ற பேர் டெல்ஃப்ட். அந்த பேர் தான் இந்த தீவுக்கு வச்சவ. அவை வச்சுட்டு போன மாதிரியே இந்த இடங்களில் அவை பாவிச்ச குதிரைகள், இப்போ கட்டாக்காளி குதிரைகள் ஆகி மற்றது ஏகப்பட்ட வரலாறு விஷயங்கள், பேபப் ட்ரீ இருக்குது. ஸோ எல்லா விஷயமே நாங்கள் ஒன்றா பார்க்க போகிறோம். அதோட நேரத்தில் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் தங்கி இருக்கிறது டெல்ஃப்ட் ஜேகேஸ், அதாவது டெல்ஃப்ட் வில்லேஜ் ஸ்டேன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். உள்ளுக்கு நாங்கள் காட்டியிருப்பேன் போன வீடியோவில். அந்த இடத்துல நாங்கள் தங்கியிருக்கிறோம். குறிப்பாக இந்த நெடுந்தீவில் இந்த முருகக்கற்பாறைகள் அதிகமாகவே இருக்கும். சும்மா நீங்கள் நிலத்தை தோண்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த முருகக்கற்பாறைகள் இருக்கும். ஸோ அந்த முருகக்கற்பாறைகளை கொண்டு தான் கீழே இப்படி அடிமட்டத்தில் இருந்து இப்படியே வேலி மாதிரி செய்யணும். தெரியுதா? ஒன்றே இப்படி கல் அப்படியே மேலே அடுக்கி வேலிகள். இந்த வீட்டில் எல்லாட்ட மதில் சுவருமே அதே மாதிரி தான் இருக்கும். இதில் இன்றைக்கி நாங்கள் எங்களோட நண்பர்களோட நாங்கள் ஆட்டோவில் இந்த தீவை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டோ நீங்கள் இந்த இடத்துல ஹையர் எடுக்கணும், நீங்கள் தீவை சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் கீழே தொலைபேசி இலக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் அவருக்கு கால் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களை அவரே ஆட்டோ ஓடி எந்தெந்த இடங்கள் இருக்கோ அந்தந்த இடங்களுக்கு எல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இடத்தை காட்டுவார். ஸோ நீங்கள் வர்றீங்கன்னா பிரயோஜனமாக இருக்குது. சரி, இதில் இருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். இப்போ விடிய காலமாக 9 மணிக்கு விடிய போய் நாங்கள் அந்த ஜெட்டி அடியில் போய் சாப்பிட்டு வந்தோம். நாங்கள் சாப்பிட்டு ஆட்டோ அந்த அண்ணாட்டை வாங்கிட்டு அப்படியே வெளிக்கிட்டோம். தீவுண்ட மற்ற பகுதிகளுக்கு அப்படியே போவோம். உடம்பு மாறிடுச்சுங்க. சரி, ஓகே. அப்படியே நான் பின்னுக்கு வந்துட்டேன். இப்போ ஜோல் ப்ரோ கண்டியில் இருந்துட்டுங்கிற வந்திருந்தவர் நெடுந்தீவை சுற்றி பார்க்க. கனநாளாக இலங்கையை சோலோவாக ட்ராவல் பண்ணுறார். ஸோ அவரை ஹாஸ்டலில் நாங்கள் நேற்று சந்திச்சினாங்க. இப்போ அவர் தான் ஆட்டோ மாதிரி ஓடுறார். இவ்வளோ நேரமாக சத்தம் போடாமல் இருந்தார், என்னை விட நல்லாவே ஓடுறார். சரி, இப்போ அவர்கிட்ட ஆட்டோவை கொடுத்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இதில் திரும்பணும் ப்ரோ. பாபர் இதான் அந்த மெயின் வாசல். இதால் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போனால் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட தான் இந்த வளரும் கல்லுமே இருக்குது. அதை நாங்கள் போயிட்டு அடுத்ததாக பார்ப்போம். இப்போ இந்த பெருக்க மரத்தை பார்க்க போகிறோம். பேபப் ட்ரீன்னு சொல்லுவேன். ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை நான் அங்கே போயிட்டு உங்களோட கதைச்சு சொல்கிறேன். அந்த பேபப் ட்ரீயை பார்க்க வந்துட்டேன். இதுதான் இந்த பேபப் ட்ரீ. இது ஆப்பிரிக்கா கண்டத்தில் மடகஸ்கார் மாதிரியான வேறு நாடுகள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே இந்த அளவுக்கு குட்டையாக வளர்ந்துருக்காது. பெரிய ஒரு தண்டு பகுதியாக பெரிய உயரமாக வளர்ந்துருக்கு. ஸோ அந்த பேபப் ட்ரீயை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இதில் அதோட டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கு. இது ஒல்லாந்தர் காலத்தில் அவர்களுடைய குதிரைகள் அதுகளுக்கு தீவனம் கொண்டு வரைக்கல இங்கே கொண்டு வரப்பட்டதால் அங்கே அதில் இருந்து முளைச்சதாக நம்பப்படுது. ஸோ எதேர்ச்சியாக சடனாக தான் முளைச்சது. ஸோ அது இலங்கையில் 3 இடத்துல இருக்குது. அது குறிப்பாக ஒன்று குறிகட்டுவானில், அடுத்தது மன்னாரில், தலைமன்னார் போகிறதுக்கு முன்னம் அந்த மன்னார் டவுனுக்கு கிட்டே இருக்குது. இன்னொன்று இங்கே இருக்குது. ஸோ மொத்தமாக 3 இடத்துல இருக்குது. ஏன் இதை பெருக்க மரம்னு சொல்லிடணும்டா, கணக்கு பேர் கை ஹோத்து இப்படியே பிடிச்சாதான் இதை அப்படியே சுற்றி வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இந்த தண்டு பகுதி பயங்கர தடிப்பு. ஸோ இதுக்குள்ளே ஒரு சின்ன குகை மாதிரி கூட இருக்குது. உள்ளே போயிட்டு காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குது தெரியுதா? உள்ளுக்கு அப்படியே பொந்து மாதிரி இப்படி கோரையாக உள்ளுக்கு குடைஞ்சிருக்கு. இப்போ நான் மரத்தின நடு பகுதிக்குள்ளே இருக்கிறேன். மரத்துண்டை அப்படியே குடைஞ்சு உள்ளே வந்திருக்கு பாருங்க, தெரியுதா? மரத்துக்குள்ளே நிற்கிறோம். எப்படி பாருங்க இருக்கு. மடகஸ்காருக்கு வீசா 1 அரைவல். நாங்கள் போயிட்டே எடுத்துக்கொள்ளலாம். கணக்க நாடுக்கு வீசா 1 அரைவல். மடகஸ்கார் போவோம். மடகஸ்கார், சீசெல்ஸ், அந்த மாதிரி பக்கத்தில் தீவுகள் இருக்குது, மொரிஷியஸ். ஸோ எல்லாத்துக்குமே போகணும்னு சொல்லி ஆசை. பார்ப்போம். 2 வருஷமாக பெருசாக எந்த பயணங்களுமே போகலை. பெருக்க மரம் ஆப்பிரிக்கா மற்றும் மடகஸ்கார் பிரதேசங்களை தாயகமாக கொண்டது. இந்த மரத்தை அரேபிய வியாபாரிகள் கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு அளவில் இலங்கையில் அறிமுகப்படுத்தினர்னு சொல்லியிருக்கு. இதில் விஞ்ஞான பேருமே போட்டிருக்கு. மற்ற இந்த மரத்தின் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் 1,20,000 லிட்டரை சேர்த்து வைக்கக்கொள்ளும் இந்த மரத்துக்குள்ளே. அதோட
தண்டு பகுதி அதுகள் எல்லாமே அதுக்கு தேவையான தண்ணியை வந்து உள்ளுக்கே வச்சுருக்கும். இந்த யானை தோலை மாதிரி இருக்கிறதால இது வந்து யானை மரம் என்றுமே அழைக்கணும். ஸோ இதுதான் மரத்தின் சிறப்பம்சங்கள். உண்மையிலேயே நல்ல விஷயம். அங்கே வளர வேண்டிய மரம் வந்துட்டு இங்கே எதேர்ச்சியாக வளர்ந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே இது வந்துட்டு மன்னாருக்கு போய்க்க நீங்கள் இதுகளை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே இந்த பெருக்க மரத்தை பார்த்துட்டு அப்படியே இந்த வழியால் இப்படி உள்ளே வந்து நாங்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் வீடுகள் எதுவுமே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீவை தோண்ட தோண்ட முருகக்கட்பாறைகள் தான் வரும், அதாவது டெட் கோரல்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வழி. அப்படியே நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது. ஒரு குதிரை மட்டும் கீழே இப்படி ரங்கி நடந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கிட்ட போயிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன தொட்டி, அதாவது சின்ன ஓடை மாதிரி இப்படி வச்சிருக்கணும் தானே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மூலிகை தண்ணியை வந்துட்டு நிரப்பிட்டு குதிரைகளுக்கு வந்துட்டு இப்படியே இந்த இடத்தால் இப்படியே கூட்டிகிட்டு இந்த பக்கத்தால் விரைக்க அதுக்கு காயம் பட்டிருந்தா இல்லை நோய்வாய்ப்பட்டிருந்தா அது வந்துட்டு குணமாகும். அதாவது குதிரைக்கு தனியாக ஒண்டா பூசைகளை வந்துட்டு எல்லாம் வீண் விரயமாகுன்றதால இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறேன் டச்சுக்காரர். ஸோ அந்த சிதைவுகள் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுலேயுமே அது போட்டிருக்கு பாருங்கள். தீவுண்ட கிழக்கு பகுதியில் தான் இருக்குது. இப்போ எல்லாம் தீவு ஃபுல்லாகவே மேப் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். கிழக்கு பகுதியில் இந்த மருத்துவ கேணி குதிரைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. ஸோ எல்லாம் அந்த காலத்தில் இது பயன்படுத்தியிருக்கணும். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வந்துட்டு டேப்லெட்ஸ், குளுசெயல், ஊசி, இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி வந்துட்டு அந்த டைமில் இந்த ரிமோட்டான தீவுகளில் வேறு வழி இருக்காது. அப்போ மூலிகைகளால் கொண்ட திரவத்தை வச்சு அதுக்கு வந்துட்டு சிகிச்சை அளிச்சிருக்கணும். இந்த மாதிரி வேறு தீவுகளுக்கு எங்கேயாவது இந்தியாவில் போயிருக்கீங்களா? டெங்கு மரடா இதே மாதிரி இருக்குமா? தனி தீவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. தீவுன்னா சுந்தர்பன் போயிருக்கிறேன். சுந்தர்பன் இல்லை, இதே மாதிரி எங்கேயாவது இந்த உள்ளாந்தர்கள் ரூல் பண்ண ஏரியா அவங்களோட ஏரியாவில் கடல்ல தீவு போனதில்லை. சுந்தர்பன் அது வேற மாதிரி. இந்த பொருட்கள் வியாபாரம் பண்றது, போக்குவரத்து எல்லாமே சேம் தான். இது வந்து கடல்ல இருக்கிற தீவு, அது வந்து ஒரு பேக் வாட்டர்ல ரிவர்ல இருக்கிறது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். பங்களாதேஷ்ல பாதி இருக்கு, இந்தியா பக்கம் பாதி இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு தீவு இருக்கு, தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஐலாண்ட் இருக்கு பாண்டியில தனியா. அப்படியே திரும்ப போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. கப்பலில் கொண்டு போய் அந்தாண்ட விட்டுறாங்க. பிரைவேட் பீச். இந்த பாறை வந்துட்டு வளருதுன்னு சொல்லி நம்பினேன். இதில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலோட ஒரு முருகக்கட்பாறை இருக்குது. இது வந்துட்டு முதல் ஒரு அடியாக இருந்தது. இதில் போட்டிருக்கு 1964 வந்துட்டு ஒரு சின்ன கல்லாக இருந்தது. இப்போ வந்து பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி நம்பினோம். அதோட அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகபாம்பின் வடிவத்தில் இருக்கிறதால இங்கே வந்து இப்போ வழிபாடு செய்து கொண்டிருக்கணும். ஸோ இது எல்லாமே தீவுண்ட கிழக்கு பக்கத்தில் இருக்குது. நாங்கள் மேற்கு பக்கம் வரைக்கும் போகணும். அதால் இதுலேருந்து உடனே வெளிக்கிடுவோம். இப்போ நாங்கள் தீவு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ இதில் இருந்துட்டு 3 மணிக்கு இன்றைக்கு போகிற கடைசி போட் இருக்குது, அதை நாங்கள் எடுக்கணும். எல்லாருமே குளித்து ஃப்ரெஷ் ஆகி கொண்டிருக்கணும். மதிய சாப்பாடுமே வந்துட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சோறு, நண்டு கறி, பருப்பு கறி, இங்கால வரை கொண்டு வச்சிருக்கணும். இங்கால ஒரு பொரியல் மாதிரி, இங்கால அப்பளம். சாப்பாடு எப்படி இருக்குது? திரும்ப சூப்பராக இருக்குது. சீ ஃபுட்டு நண்டு சூப்பராக இருக்குது. நண்டு சூப்பராக இருக்குது. ஓகே, தீவை பற்றி என்ன சொல்கிறீங்க? தீவு அதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் நான் பார்த்த வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வந்தோம்னா நாகப்பட்டினம், ஜஃப்னா வந்து ஈஸியாக வந்து இந்த இடத்துக்கு ஆக்சஸ் வந்துட்டு ஃப்ளைட்டை விட போட் ஈஸி தான். ஆமாம், ஃப்ளைட்னா அப்புறமேட்டு 500 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குல்ல, 450 கிலோமீட்டர். அப்போ இங்கே வந்தோம்னா 2 நாள் சுற்றி பார்த்துட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ளைட்டில் வரதா இருந்தால் நீங்கள் கொழும்புக்கு இல்லை யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து போட்டுறது யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு இலங்கையினுடைய தென்பகுதி, மத்திய நாடு, அதாவது மலைநாடு, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் கொழும்புலேருந்து திருப்ப ரிட்டர்ன் போகக்கூடிய மாதிரியும் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கொள்ளலாம். சரி, சாப்பிட்டு நான் வந்து உங்களோட காய்ச்சி கொள்கிறேன். பாய் 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 பாய். சரி, நாங்கள் அப்படியே இதுலேருந்து வெளிக்கிட்டோம். ஆட்டோவுக்கு கொண்டு வந்து அங்கே அண்ணாட்ட கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே போட்டுக்கு போனோம். எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸ்டே உண்மையிலேயே நல்லாவே இருந்தது. நீங்களுமே வாரீங்கன்னு சொன்னால் இதில் தொலைபேசி இலக்கம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன். வந்தால் இங்கே ஸ்டே பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் எல்லாமே எதிர்பார்த்து வராங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு தங்கிட்டு போகிற மாதிரி எதிர்பார்த்துவாங்க. ஏன்னா இது பேக் பேக்கர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி. இப்போ வெக்கேஷனுக்கு ட்ரிப்பு வாராக்களுக்கு வந்துட்டு எல்லாமே எதிர்பார்ப்பீங்க, ஏசி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்போட வராமல் பேசிக்காக ஒரு ட்ராவலர் மைண்ட் செட்டில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும். கணக்கு பேர் வருவினம், வேறு நாடுகள்லேருந்து வந்து வருவினம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அப்புறம் அவையோட கதைச்சிட்டு நீங்கள் வேறு இடங்களுக்கு இலங்கையில் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் அப்படியே வலிக்கிட்டோம்.
ஒரு நிமிஷம். தர்சனா தான் எங்களை வந்துட்டு ஆட்டோ வந்து தந்தவர், எங்களுக்கு கண்டபடியாக ஆட்டோ தந்தவர். நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் அவர் ஓடுவார், நீங்கள் பின்னுக்கு இருந்துட்டு இந்த தீவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரே நாளில் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டெக்ட் நம்பர் எல்லாம் கீழே போட்டு விட்றேன். நன்றி அண்ணா, தேங்க்ஸ். பிரபாபா. போட்டில் ஒவ்வொருத்தராக ஏற்றி கொண்டிருக்கணும். இது வந்துட்டு பெருசாக ஆட்டம் குலுக்கம் எதுவுமே இருக்காது. நாங்கள் விரைக்கிலையுமே க்ளோஸ்ட் போட்டில் தான் நாங்கள் வந்தாங்க. இங்கே பாருங்கள், பஸ் கூட அதே டைமுக்கு வந்துட்டு உங்களை விடுவினோம். ஸோ அதால் நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டுமே நீங்கள் அப்படியே உள்ளே போகலாம். எல்லா தீவுகள்லையுமே பஸ்ஸில் போகக்கூடிய மாதிரி இருந்தது தானே, அப்படி தான். ஓகே, அப்படியே இப்போ எல்லாரையுமே உள்ளே விடணும். ஆனால் இதுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஊர்க்காரரை தான் ஃபர்ஸ்ட் ஏற்று வேணுமா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை சொல்லிடுவேன். அப்படியா? ஊர்க்காரரை தான் முதல்ல ஏற்றி மக்களே. ஒரு மாதிரி நாங்கள் வெளியில் வந்துட்டோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே உள்ளுக்கு வச்சு அவிய வலிக்கிடுது. கடைசியாக லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். போட்டுன்ற பின்பக்கம் நிற்கிறோம். ஆமாம், போட்டோட பின்னாடி லைஃப் ஜாக்கெட் போட்டால் தான் மேலே விழாமட்டது. நாங்கள் வெக்கையாக இருந்ததால் அப்படியே மேலே வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நெடுந்தீவிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். ஆனால் இன்னொரு விஷயம் கவனிச்சு நான் என்னென்னா, அந்த நேவியாக்களுக்கு தெரிஞ்சாக்கள் அவைய அவங்க ஃபேமிலி இல்லாட்டிக்கு அவைய இங்கே வேலை செய்யக்கல சும்மா நார்மலாக கதைச்சி பழகி அப்படியே நாங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அவைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் மாதிரி இருக்கணும். ஆனால் சாதாரண ஆக்கள், அந்த ஊர் மக்கள் அவைக்கு எல்லாமே வந்து அடைஞ்சு ஆடு மாடு மாதிரி ஏற்றுறது. ஸோ அதுக்கு போக்குவரத்து உண்மையிலே பிரச்சனை தான். இருந்தாலும் எல்லாருக்குமே சமன ஒரு இது கொடுக்கணும். ஸோ அவைக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ அது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, இப்போ போயிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இனி நாங்கள் இதில் இருந்துட்டு பஸ் பிடிச்சி யாழ்ப்பாணம் போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.